அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிறைய பேருக்கு சில முரண்பாடுகள் இருக்கும். நம்ம நியூஸ் பேஸ்டு பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், வரைபடம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம், எஃப்ஐ டேட்டா பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருக்கோம், டிஏ டேட்டா. எதுவும் நம்மளுக்கு மார்க்கெட்டை ஆரம்பமானதுக்கப்புறம் நம்ம எப்படி தீர்மானிக்கணுங்கிறது ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பின்பற்றுங்கிறது உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பின்பற்றிக்கோங்க. இதை பின்பற்றுங்க, இதையவே பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலை. அதனால தான் பரிந்துரை இல்லை அப்படிங்கிறதையே நம்ம கொடுத்துட்டோம். நிறைய பேர் எதிர்பார்ப்பது பை எங்கே செய்யலாம், செல் எங்கே செய்யலாம் அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்கீங்க. முதலில் பை செல்லை பற்றி பார்க்காதீங்க. முதல் சந்தையில் என்ன நடக்கிறது, எங்கெல்லாம் இம்பேக்ட் ஏற்படுகிறது, அந்த இம்பேக்ட் ஏற்படும் போது என்ன தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை இம்பேக்ட் முக்கியம். அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது நீங்கள் வரைபடம் பார்ப்பவராக இருந்தால் நீங்கள் சிறு சிறு கேண்டில்ஸ் விழுகும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பிக் கேண்டில் விழுகும். அந்த பிக் கேண்டில் அமையிறது தான் ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு மிக மிக தேவையானது. அந்த பிக் கேண்டில் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் எப்படியாலும் ஆய்வு செய்யுங்க. ஆனால் இது ஆப்ஷனுடைய அடிப்படையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதற்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடு இருப்பவர்கள் இதனை பின்பற்றுவது உங்களுக்கு கடினமாக இருந்தால் இதனை பின்பற்ற வேண்டாம். ஆப்ஷன் பிரீமியத்தை பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இது வரைபடத்தில் எடுக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதா, இல்லை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யாரெல்லாம் நம்மளை தொடர் ஆய்வு செஞ்சிட்ருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் இதை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சுய ஆய்வு, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அந்த பயனுள்ள வகையில் தான் நம்ம கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அந்த பதிவுகள் ஃபீட்பேக்காக கேட்குறோம். அதனால் நான் பதிவுகள் கொடுக்குறீங்க. குட் ஈவினிங், குட் மார்னிங், வணக்கம், ஓகே, அந்த மாதிரி பதிவுகள் நிறைய இருக்குது. அந்த என்னை மதித்து அந்த பதிவு கொடுக்கறதுக்கு தலைவணங்குகிறேன். ஆனால் அந்த பதிவினால் பயனுள்ளதாக இருக்கணும். அதனால் முடிந்தளவு ஃபீட்பேக் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கறது நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சது, என்ன பின்பற்றுனீங்க, எது நடந்தது நடக்கலை அப்படிங்கிற சில விஷயங்களை பதிவு செஞ்சிங்கன்னா எதெல்லாம் நடக்கலையோ அதை அப்படியே தவிர்த்து விடலாம். அதனால் அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தொடர் ஆய்வு செய்யும்போது சில விஷயங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ம கை கிடைக்கும். அப்போ அதை பார்த்துட்டு எது நம்மளுக்கு தேவையோ அதனை எடுத்துக்கொண்டு எது நம்மளுக்கு தேவையற்றதோ அதனை விட்டு அடுத்த நகர்வுக்கு நம்ம செல்லலாம். அதனால் இனிமேல் ஃபீட்பேக் இப்படி கொடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நினைத்தபடியே இண்டெக்ஸ் முரண்பாடு அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சந்தை பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் மொமெண்டம் ஏற்பட்டு சந்தையில் மூமெண்ட் இல்லை. அப்போது ஒரு தாக்கம் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் சந்தை ஒரு முக பயணத்துக்கு தயாராகணும். அந்த ஒரு முக பயணத்துக்கு தயார் ஆகணும்னா கண்டிப்பாக இண்டெக்ஸ்ங்கிறது நிஃப்டி பேங்க் நிஃப்டிங்கிறது ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒரு விஷயத்துக்கு முரண்பாடு இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நிஃப்டி கணவனாகவும் பேங்க் நிஃப்டி ஒரு மனைவியாகவும் எடுத்துக்கிட்டா, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டு சரியாகவும் இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆனால் நான் முடிந்தளவு அப்போது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இனிமையாக போகணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து உடன்பாடு இருக்கணும். அந்த கருத்து உடன்பாடு யாராச்சும் விட்டு கொடுத்து தான் போகணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள முரண்பாடு இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையே சிறப்பாக இருக்காது. அதுபோல் மார்க்கெட் ஒரு முகமாக ஏற தொடங்கணும்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அதே திசையில் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில், முரண்பாடு ஏற்படும் பட்சத்தில் ஒருத்தர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்காது. அதுபோல் நிஃப்டி
பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கும். நிஃப்டி நெகட்டிவாக இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் முரண்பாடு. அல்லது நிஃப்டி 10 பாயிண்ட் ப்ளஸ்னால் பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தால் பேங்க் நிஃப்டி 350 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இல்லை நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்னாலும் முரண்பாடு. ஸோ இந்த முரண்பாடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் இந்த முரண்பாடை பார்த்தீர்கள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். 2 விஷயத்தை நம்ம பதிவு பண்ண சொல்லியிருக்கிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பதிவு பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் முரண்பாடு இருக்கும்போது 80% நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தை வாலட்டைலில் தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20% மாற்று ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். அதுவும் நடந்தால் பிற்பகுதி சந்தையாக இருக்கும். முற்பகுதி சந்தையாக இருக்காது, பிற்பகுதி சந்தையாக இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இது யாரெல்லாம் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நேற்றைய ரேஞ்சுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்பவும் 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்திருக்கு. என்ன ஒரே இதுனா நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்றைய க்ளோஸுக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக ஏறி இருக்குது. இது வந்துட்டு கால் ஆப்ஷனோட டைம் வேலையில் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். இது பார்த்திங்கன்னா அட்டவணை 18600 புட் 600 கால் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்க 2 பிரீமியத்தை சேர்த்தோம்னா நம்மளுக்கு 120 புள்ளிகள் ஆச்சு. அப்போ 18600 இருந்து 120னா 18720, அதே மாதிரி 18480 சந்தை இதற்கு உட்பட்டு இருக்கத்தான் இவங்களோட வாய்ப்பு. 18600 கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ரேடல் அப்படிங்கும்போது இந்த லெவல். அப்போ 18600 கால் 86 ரூபாய்னா 18686, 18600 புட் 36 ரூபாய்னா 18564. இந்த மாதிரி ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்க வாய்ப்பாக இருக்குது. இதற்கு உட்பட்ட சந்தை இருக்க போது இதை கடக்கும்போது தான் ஒரு ரேலி, ஒரு வைட் ரேஞ்சுக்குள்ளே உண்டான வாய்ப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ கால் சைடு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா 18650 கால் அண்டு புட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு சமமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் 18650 இல்லை, 633 தான் இருக்குது. அப்போ 33 இருக்கும்போது இவங்க 2 பேர் சமமாக இருக்காங்கனாலே நம்மளுக்கு டைம் வேல்யூ கால் சைடு தான் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கால் சைடு டைம் வேல்யூ இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கால் சைடு இருக்குது. இது 2 வினையாக நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு வித எதிர்பார்ப்பு கால் சைடு இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு. ஆனால் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு திருடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருடர் பார்த்திங்கன்னா யார்கிட்ட போய் திருடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு பிச்சைக்காரரிடமா இல்லை பணக்காரரிடமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு திருடுபவருக்கு மிக முக்கிய தேவை வந்துட்டு நம்மளுக்கு பணக்காரரிடம் தான் திருடுபார். சிலர் வந்து இப்போ நம்ம வந்து நகைச்சுவைக்காக சொல்லிக்கலாம், பணக்காரரிடம் வந்து பிச்சைக்காரரிடம் வந்து அதிகமான தொகை இருக்கலாம்னு சொல்லலாம் நகைச்சுவைக்காக. ஆனால் மிக முக்கியமாக அப்போ அது போல் செல்லருக்கு மிக முக்கிய தேவை நம்மளுக்கு கால் சைடில் இருக்கிற டைம் வேல்யூவை தான் அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ 2 பார்வையில் மார்க்கெட் மேலே போனாலும் அதே காரணம் தான், மார்க்கெட் இறங்கினாலும் அதே காரணம் தான். அப்போ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து வால்டைல் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இதோட செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பாக இருக்கும். இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இது பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். இது வந்து உங்களோட ஆய்வுக்கு, இது வந்து நான் இதுதான் சரி தவறுன்னு சொல்ல வரல. இது வந்து யாருடைய பார்வையில் பார்ப்பது இப்போதைக்கு சிறப்பு அப்படிங்கும்போது வால்டைல் மார்க்கெட்டுக்கும் போது இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தையோட குறிகளை 18594 டு 18706, வைட் ரேஞ்ச் 18538 டு 18762. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18686, 18706, 18734. சப்போர்ட் 18617, 18594, 18564. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொமெண்டம் ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு. ஓப்பனுக்கு மேலே தான் இவங்களும் இருந்திருக்கிறாங்க. ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதே சேம் ப்ரீமியம், நேற்றைய ப்ரீமியம் தொடர்ந்துருக்கு. இவங்களும் 44300 கால் அண்டு புட்டு ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 2 ஆட் பண்ணால் ஒரு 350 புள்ளிகள் வருது. அப்போது 44600, அதாவது 650, இந்த பக்கம் 350னா 43950, இதற்குள்ளே தான் சந்தை இருக்குது. அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி அதுவும் கம்மியாக தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ்
சப்போர்ட் குறுகிய எல்லை அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சுனா 44,253 டு 44,591, வைட் ரேஞ்ச் 44,062 டு 44,738. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,530, 44,591, 44,697. சப்போர்ட் லெவல் 44,347, 44,253, 44,120. இதற்கான கட்டண பயிற்சி நம்மளுக்கு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜூன் 25லிருந்து 30க்குள் நம்மளுக்கு மொத்தம் ஆப்ஷனை பற்றி இண்டெக்ஸ் வித் ஸ்டாக் ரெண்டுக்குமே இருக்கும். இல்லை ஸ்டாக்குக்கு மட்டும் அதுவும் ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் அதோட இம்பேக்டை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அது ஜூன் 15ஆம் தேதி அதனுடைய வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய தகவல்களும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.